உங்கள் டோலி ஃபிக்ஷன், நான் உங்கள் டோலி. ஸோ நம்ம இப்போது தயங்கோட எஃப்எஃப் ட்ரீம் கேர்ள் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோன்னா, தயங் வந்து உங்களை தேடி உங்கள் ஏரியாவுக்கு வந்திருப்பா. நீங்கள் ஆனால் செம்மையாக திட்டிருப்பீங்க. ஸோ வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஏன் உங்கள் அப்பா வராரு? என்னது மிஸ்டர் ஹிட்லர் வராரா? ஐயோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜோன் நினச்சி தயங் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறீங்க. ஜோ ஜோ அப்படியே கொஞ்ச நேரம் நின்று அப்போ போகிற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ திடீர்னு அப்பா கிரேட் எஸ்கேப், மிஸ்டர் ஹிட்லர் போயிட்டாரு, வா ஜோ வீட்டுக்கு போகலாம். நான் இங்கே, அப்போ ஜோ இருந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துறா. ஸோ அப்படியே நீங்கள் ஷாக்கில் பார்க்குறீங்க. அப்போ இது ஓய் ஏஞ்சல், இட்ஸ் மீ யுவர் பார்ட்னர். நீ ஒன்றும் என் பார்ட்னர் இல்லை. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜ் வேறு. ஸோ நீங்கள் திடீர்னு ஜோக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போது நீங்கள் இருந்துட்டு இல்லை எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இன்னும் எங்கள் அப்பா இருந்துட்டு ஆமாம் எப்போ பாரு ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இரு, எப்போ பாரு ஃபோனு யூஸ் பண்ணு. ஆமாம் என்னை மட்டும்தான் திட்டுறீங்க, நான் மட்டும்தான் பண்ணுறேன்னா சொல்லிட்டு நீங்கள் சோகமாக ரூமுக்கு போகிறீங்க. அப்போது திடீர்னு உங்கள் மொபைலுக்கு வந்து ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா ப்ரைவேட் நம்பர்னு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு கேட்குறீங்க. அங்கேருந்து ஹலோ வாய்ஸ் கேட்குது. திரும்ப கால் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படின்ட்டு மறுபடியும் சரி யாராக இருக்கும் இந்த நேரம், ஒரு ஜோவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ நீங்களும் கட் பண்ணிடுறீங்க. அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஜங்குக் உங்கள் வீட்டுக்கு வரான். அப்போது ஜங்குக் வந்துட்டு ஆண்டி நீ அது நான் ஒயின் கூட காலேஜில் படிக்கிறேன், 2 டேஸாக காலேஜ் வரல, அதான் ஒயின்கிட்ட நோட்ஸ் வாங்கி போகலான்னு. சரி இருப்பா நான் ஒயினை வர சொல்கிறேன். ஸோ உங்கள் அம்மா வந்து உங்களை கூப்பிட்ருப்பாங்க. ஜங்குக் நீ எதுக்கு இங்கே வந்து, நான் தான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் வீட்டிலலாம் வந்தால் ப்ராப்ளம் ஆகுன்னு, இப்போ எதுக்கு இங்கே வந்த? இல்லை ஒயின் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். சரி எப்போ நம்ம மீட் பண்ணுவோம்ல, அதே ஐஸ்கிரீம் பார்லரில் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே சீக்கிரமாக வந்து வரேன் நீ சீக்கிரம் போ. அப்படியே நீங்களும் ஃபைனலி ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டீங்க. ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு இந்த இதெல்லாம் உனக்கு என்ன இது, நான் கேட்கவே இல்லையே, கேட்காமலே இவ்வளோ சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குற. என் சிஸ்டருக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடாது? உன் சிஸ்டருக்கு நீ வாங்கி கொடுக்கலாம் தான், ஆனால் என்ன ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கி என் மேலே இவ்வளோ பாசம். ஏதாவது காக்கா பிடிக்கிறியான்னு? அது வந்து வாயின் ஒன்றால் ஒரு ஹெல்ப் ஆகணும். அதான பார்த்தேன், என்னடா நான் கேட்காமலே எனக்கு பிடிச்ச காஸ்ட்லியான சாக்லேட்ஸு, அதுவும் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வருது, நான் அப்போவே நினச்சேன். சரி என்ன விஷயம்? அதுவா அது ஒயின், அது வந்து என்னடா வந்து போய் நானும் வந்து இவ்வளோ நேரமாக இதை தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன், என்னடா பிரச்சனை உனக்கு? அது வந்து நம்ம ஜோர்க்காவில். ஆமாம் ஜோர்க்கு என்ன பிரச்சனை? இல்லை நான் ஜோவை லவ் பண்ணுறேன், அதான் நீ தான் இப்படியாது. ஏண்டா என்னை பார்த்தா இன்னும் உனக்கு தங்கச்சி மாதிரி தெரியுதா இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் தெரியுதான்னு? சரி சொல்லு. ப்ளீஸ் நீ வந்துவிட்ட யாரும் எனக்கு பண்ண மாட்டாங்கடி. சரி ஒரு பையனாக இருந்துட்டு இப்படியெல்லாம் கிரிஞ்ச் பண்ணி கெஞ்சிட்ருக்காத. ஓகே இப்போ என்ன தான் வேணும், நான் என்ன பண்ணணும்? அது நீ தான் இப்படியாவது அவளை புரியுது. சரி நான் உனக்கு பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணணுமே. அது ஒன்றும் நடக்குதுங்கக்கா, நேற்று நைட்லேருந்து எனக்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் நம்பர் வருது, அது யாருன்னு எனக்கு தெரில. ஸோ அது யாருன்னு நீ கண்டுபிடிச்சி சொல்லு, நீ சொல்கிற இடத்துக்கு நான் கொண்டு வரேன். இல்லைன்னா அப்படியே அவங்க வீட்டில் போய் 10 வச்சுருவேன் நீ. சரி நான் பண்ணுறேன். சரி நீ நம்பர் கொடு, 2 ஹவர்ஸில் சொல்கிறேன். நம்பர் தானே? இதே தான். அப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், என்னடா இது எனக்கு வந்து சோதனை, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே.
தயங்க நம்பர் ஆச்சே. ஒயன்கிட்ட என்ன சொல்கிறது? ஐயோ தயங்க ஜோ ஜோ தயங்க. இல்லை எனக்கு ஜோ தான் முக்கியம். என்ன ஜங்குக்கா என் தங்கச்சி ஒரு ஹெல்ப் கேட்டால் அதுக்கு எவ்வளோ யோசிக்கிறேன். அது யார் நம்பர்னா அதான் அதுதான்டா கேட்குறேன். யார் நம்பர்? அது வந்து இது தயங்கோட நம்பர் தான். எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது. இப்போ டவுட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த வின்டர் பியரை நான் பார்த்துக்கிறேன். ஜோ எங்கே கூப்பிட்டு வரணும்னு மட்டும் நீ சொல்லு, நான் கூப்பிட்டு வரேன். ஓகே அதை பார்ட்டிகள் தானே, நான் வந்துடுறேன். சரி நீ கிளம்பு. அப்படியே நீங்கள் போயிட்டு ஜோக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ மச்சான் என்னடா, நம்ம இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகிறோம். ஸோ கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோ. சரி நீ எங்கேயும் போகிறோம்? அதெல்லாம் அங்கே வந்து சொல்லணே சொல்லு. நோ இட்ஸ் எ சஸ்பென்ஸ். ஸோ நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு. ஸோ ஃபைனலி 2 பேரும் ஜங்குக்கு சொன்ன பாட்டு ஹாலுக்கு வந்துட்டீங்க. ஸோ அந்த இடம் வந்து டார்க்காக இருக்குது. நீங்கள் 2 பேரும் உள்ளே கரெக்டாக ஜோ உள்ளே வந்ததும் அது ஃபுல்லாகவே அந்த பிளேஸ் அப்படியே லைட்ஸ்லாம் ஆன் ஆகி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜங்குக்கு ஸ்டேஜ்லன்ட்டு தாறுமாறாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டேஜை விட்டு இறங்கி வரான். ஸோ ஜோக்கு எதுவுமே புரியல, இவன் எதுக்கு வரான் அப்படின்ட்டு வந்துட்டு அப்படியே ஜோ முன்னாடி நீல் டவுன் பண்ணிட்டு, ஜோ உன்கிட்ட நான் சொல்லணும். எனக்கு வந்து அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஸோ ஆனிமல் அப்படின்னு ஜங்குக்கு சொல்லிடுறான். நம்ம ஜோக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஜங்குக் என்ன சொல்கிற நீ? நான் அந்த இன்டென்ஷனில் உங்ககிட்ட பேசவே இல்லை. ஸோ உனக்கு அந்த மாதிரி தாட் இருந்ததுன்னா ஐ எம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ அப்படியே ஷாக்கில் அடி நிற்கிறா. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம அடி நின்றுட்டு ஒன்றும் இல்லை நீ இவ்வளோ டைம்லாம் இப்போ சொன்னால ஒரு 2 days டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு போயிடுறான். நம்ம ஜோ இன்னும் அந்த ஷாக்லேருந்து வெளியவே வரல. அப்போது என்ன பார்த்துட்டு என்னடி இது ஏதோ காலம் பிடிச்சிட்டு சாரி சொல்கிற மாதிரி வேணாம் இன்னும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போகிறேன். அப்போது நீங்கள் வந்துட்டு இதை உங்ககிட்ட சொல்லி நான் உட்காந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது அகாடமிக் சப்ஜெக்ட்ஸும் கிடையாது. இட்ஸ் அ ஃபீலிங். ஸோ இதை நீ தான் டிசைட் பண்ணணும். எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. நம்ம ஜோ வந்து ரொம்ப நேரமாக இன்னும் யோசிச்சுட்டே இருக்கா என்ன பண்ணுறது. அப்படியே நைட்டு ஃபுல்லாக அவளுக்கு வேறு இந்த மாதிரி குழப்பமாக இருந்திருக்கும். ஸோ அப்படியே சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு நீங்களும் போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போகிறீங்க. ஸோ என்ன ஜோ முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், எனக்கும் ஓகேன்னு சொல்லிச்சு. அப்போது நான் அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இருமா விட்டா நீ இப்போவே ஓகே சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிருவ போல இருக்குது. வெயிட் பண்ணு, உடனெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்ககிட்ட சொல்லி அப்புறம் கொஞ்சம் அலைய விட வேண்டாமா? அப்போ தான் ட்ரூவாக இருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிப்பீங்க? ஆக்சுவலி ஜோ வந்து கையில் வந்து ஜேகேன்னு டேட்டு போட்டிருப்பான். ஸோ அதை ஹைட் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க நான் ஜோ கிட்ட 2 days வந்து நீ ஜங்குக்கு அவாய்ட் பண்ணு. ஸோ அப்போ தான் வந்து அவனோட ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ 2 days அப்போது ஜங்குக்கு பேச போகும்போது ஜோ வேணும்ன்ட்டே அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஸோ வந்து என்னடா நம்ம சொன்னதுலேருந்து நம்மக்கிட்ட பேசவே இல்லை, ஒரு வேளை நமக்கு அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்மளால் செம்ம ஃபீலிங் அப்படியே எதையோ பறி கொடுத்த மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இது சரி பாவமாக இருக்குது, நம்ம கேம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஜோ கிட்ட சொன்னோம். சரி அப்படியே சொல்கிற, சரி கேம் முடிச்சிடுவோம், எனக்கும் என் அண்ணாவும் பார்த்தா பாவமாக தான் இருக்குது, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. ஸோ போயிட்டு ஜோ இருந்துட்டு என்ன ஜேகே இங்கே தனியாக இருக்க அப்படின்னு. இல்லையே நத்திங் ஒன்றும் இல்லை. சரி நான் உங்ககிட்ட இல்லை நான் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன ஜோ டேட்டூலாம் போட்டிருக்க, உனக்கு டேட்டூ போடுறது பிடிக்குமா? டேட்டூலாம் போட்டிருக்க? ஆமாம் இப்போ தான் இன்றைக்கி தான் புதுசாக போட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஜேகே இருந்துட்டு உனக்கு டேட்டூ போடலாம் பிடிக்குமா அப்படின்னு கேட்க ஜோ இல்லை எனக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஒயன் கையை பார்த்துட்டு ஜேவா அது யார் ஜேயா இருக்கும்? ஜோ யார் ஜே அப்படின்னு கேட்க
அப்போது ஜேகேயோட மைண்ட் ஜேவா ஜெயினா ஜிமின் தான் ஒரு வேளை ஜோக்கு ஜிமின் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல், அதான் நம்மக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போக நம்ம ஒயின் தான் ஜகஜாலை கில்லாடியாச்சு. அப்படியே ஸ்ட்ரீட்டாக போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் கையை கிளியராக பார்த்துட்டு போகிறீங்களா? கையை கிளியராக பார்க்க ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபியூஷனில் அப்படியே போயிடலாம். ஸோ ஐயே இது கூட தெரில. ஓ ஜேனா ஜிமிட்டே மட்டும்தான் இருக்கா, கொஞ்சம் கிளியராக பாரு. ஜேகே அப்படியும் அவனுக்கு புரியல. ஸோ யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ சொல்லிட்டு வச்சு இது தெரியாத டியூப் லைட்ரி ஒன்றுமே தெரில, நீ சொன்னது கரெக்டாக போல, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னே ஜேன்னு டேட்டூ பஞ்ச் பண்ணதுக்கும் எனக்கு இவன் எதுக்கு என்ன திட்டிக்கிட்டு போகிறா, வேறு ஜேக்கன் தானே இருந்துச்சு, அதுக்கு எதுக்கு என்ன திட்டணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஜேகேவா ஓ இட்ஸ் மீ, இது என் பேராச்சே, ஐயோ இது கூட தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது செம்ம ஹாப்பியில் அப்படியே வீட்டுக்கு போனால். ஸோ இங்கே தயாங் வீட்டில் தயாங் வேறு சோகமாக உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம ஒயினுக்கு கழுவி ஊற்றிருப்பாங்களா. ஸோ சேர் அப்படியே சேடாக உட்காந்துட்டு அப்போ பார்த்து ஆண்டி கூப்பிட்றாங்க, பசங்களாம் எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் ஜங்குக்கே கூப்பிட்றான், வச்சா வாடா சாப்பிட போகலாம் அப்படின்னு. டைனிங் டேபிளில் போய் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டு அப்படியே என்ன நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா சாப்பாடு எடுக்காமல் ஒரு ஸ்பூனை மட்டும் வாயில் வச்சு கடிச்சிட்டு சிரிச்சிட்டே இருப்பார். இது நம்ம தேங்க இன்னும் சாப்பிடாம ஸ்பூனை வாயில் வச்சு லூசமாக சிரிச்சிட்டு இருக்கான், இவனுக்கு ஏதாவது தலையில அடிபட்டுருச்சோ, டே என்னடா ஸ்பூனை வச்சுட்டு வானத்தை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு. அது யார் என்னை அக்செப்ட் பண்ணிட்டா பங்கு, என்னது அக்செப்ட் பண்ணிட்டா எப்படி பங்கு, அதுவா பங்கு, அவன் பர்ஃபார்மன்ஸில் விழுந்துட்டா பங்கு, உனக்காக பண்ணுறேன்னு உனக்காகவே பண்ணிட்டியடா அப்படின்னு நம்ம தேங்க கேட்க உடனே நம்ம ஜேகே இருந்துட்டு உனக்கு நான் பிளான் பண்ணேன், எனக்கு அவன் பிளான் பண்ணிட்டான். ஆமாம் நீ உன்கிட்ட உன் ஃபீலிங்கை கன்வின்ஸ் பண்ணிட்டியா, ஆடா போடா நானும் எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அவன் எனக்கு படி விடவே மாட்டேங்கிறான் மச்சான், என்ன பண்ணுறதுனே தெரிலடா, இதுக்கெலாம் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறியா, அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்ன பண்ண போகிறான். ஸோ இப்படியே அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அண்ட் அப்போ வந்து உங்கள் ஹெச்ஓடி வந்து கிளாஸ் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. ஸோ டக்குன்னு ஹெச்ஓடி எவ்வளோ என்டர் ஆகிட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காருங்க. ஸோ மேம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இன்டர் காலேஜ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும், கலந்துக்கிறவங்க வந்து உங்கள் நேம்ஸை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் நேம்ஸ் எல்லாம் எழுதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாட்ஸ் மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு எல்லார்ட்டையும் ஒவ்வொரு லாட் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த லாட்ஸில் யாரோட நேம் வருதோ அவங்க 2 பேரும் வந்து பார்ட்னர்ஸ். ஸோ இதில் வந்து 2 ரவுண்ட்ஸ், 1 இஸ் ப்ரிலிமினரி ரவுண்ட் அண்ட் 1 ஃபைனல் ரவுண்ட். ஸோ ப்ரிலிமினரி ரவுண்டில் செலக்ட் ஆகிற டாப் 4 டீம்ஸ் ஃபைனலுக்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு லாட் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துட்டிங்க. ஸோ அப்போது ஜோக் வச்சு உன்னோட பேர் யார் வச்சு, எனக்கு ஜேகே தாண்டி. ஓ ஜேகேவா, ஆமாம் உனக்கு யார், அதெல்லாம் என்ன பிரித்து பார்க்கவே இல்லையே, யாருக்கு தெரியும், சரி பாரு என்ன அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க, பார்ப்போம் பார்த்தா தானே தெரியும் யாருன்னு. ஸோ ஒயின் அந்த லாட்டை எடுத்து பார்த்தோன்னு ஷாக்கு, ஐயோ என் பேர் வரக்கூடாதுன்னு நினச்சா அவன் பேரே வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறது, சும்மாவே அவன் டார்ச்சர் தாங்க முடியாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்போ ஜோ இருந்துட்டு என்ன மச்சான் இப்படி ஸ்ட்ரன்னாக இருக்கிற, யார் நீங்கள் தயங்க, அவனே தான், அவன் தவிர வேறு யாருப்பா வருவா அப்படின்ட்டு அப்படியே நின்றுருக்கும்போது ஃபைனலி எல்லோரும் லாட்ஸ் எடுத்துறீங்க, உங்கள் பேரோட வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா எல்லோரும் போய் நின்ட்டாங்க. எக்ஸப்ட் நம்ம ஒயின் மட்டும்தான் தனியாக அப்படி நிற்க வச்சுட்டு பார்த்து ஒயின் உன்னோட பேர் யார், நீ மட்டும் ஏன் தனியாக இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை மேம் என்னோடய பேரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஓ எதுக்கு, இல்லை மேம் எனக்கு பேர் சேஞ்ச் பண்ணணும். ஓ யாருன்னு சூஸ் பண்ணிட்டியா,
ஜிமின் மேம் அப்படின்னு சொல்ல நம்ம தயங்க இருந்துட்டு நோன்னு சொல்லுன்னு ஜிமினுக்கு சைன் பண்ணி சிக்னல் காமிச்சிருப்பாரு. ஒயின் உன்னோட பார்ட்னர் யார்? தயங் மேம். ஓ அப்போ தயங்க இருந்துட்டு அப்படி போடு. ஐயோ நான் நினச்ச மாதிரியே எனக்கு ஒயினே பார்ட்னராக வந்துட்டான். ஓகே தயங் தான் உன்னோட பார்ட்னர், இட்ஸ் ஃபைனல், எல்லோரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேடா, இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். பாய். ஒரு ஓரம் சிரித்தா